Taste the Daily. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க திறனற்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தின் 59வது நாள் இன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஸ்டாலின் கண்ட 200 தொகுதிகளில் வெற்றி என்ற கனவை தகர்த்து அடுத்த ஆண்டு அஇஅதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என்பதற்கான சாட்சி இந்த மக்கள் கூட்டம். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் வெள்ளமென திரண்ட மக்கள் கூட்டத்தின் புகைப்படத்தை பகிர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் வெளியிட்ட 525 அறிவிப்புகளில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் 98% நிறைவேற்றியதாக பச்சை பொய் சொல்கிறார்கள். கேஸ் சிலிண்டருக்கு மானியம், கல்விக் கடன் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என சொன்னது எதையும் செய்யாத இந்த ஆட்சியில் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெற்று 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் எனவும் சாடல். உலகின் அனைத்து தலைவர்களும் மதிக்கும் தலைவராகவும் சக்திமிக்க தலைவராகவும் பிரதமர் மோடி திகழ்வதாக கோவையில் நடைபெற்ற பிரதமரின் 75வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி புகழாரம். தமிழகத்திற்கும் கோவைக்கும் எதுவும் செய்யாமல் வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக உயர்ந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திருவண்ணாமலையில் பேரறிஞர் அண்ணா சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சிலையை திருடி சென்ற சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சிலையை திருடியது தான் என திருடனே ஒப்புக்கொண்ட பிறகும் காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர், சிலையை திருடிய திமுக அமைச்சர் ஏவா வேலுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஆவேசம். இவ்வளவு பேரிடத்தை சொல்லியும் கூட, புகார் அளித்தும் கூட திருடியவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த 4 பேருக்கும் நான் சொல்லுவது, திருடப்பட்ட குற்றவாளியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடித்து விட்டோம். தயவு செய்து இன்றைக்கு இரவே நீங்கள் போய் கைது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதிகாரியிடத்திலே சொன்னால் உடனே சொல்லுவீர்கள், எங்களிடத்தில் ஆதாரம் இல்லை, பிடிக்க முடியவில்லை, ஆதாரம் இல்லை என்று. இவ்வளவு பேரை கூட்டி வைத்து நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம், இந்த சிலையை திருடியவர் ஏவா வேலு என்று சொல்லுகிறோம். கைது செய்யுங்கள். தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்று காரிமங்கலம் பகுதியில் தவினர் வரவேற்பு பேனர். நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் தவினர் கட்சி கொடியுடன் பங்கேற்ற நிலையில் தற்போது பேனர் வைத்து வரவேற்பு. பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை. கரூர் கலவரம் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் SC/ST சட்டத்தின் கீழ் 2022இல் 1761 வழக்குகள் பதிவான நிலையில் 2023இல் 9.1% அதிகரித்து 1921ஆக உயர்ந்துள்ளதாக NCRB 2023 அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். சமூக நீதியை காக்கும் அரசு என்ற ஸ்டாலினின் வெற்று விளம்பரத்திற்கிடையே பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகள் 68% அதிகரித்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மௌனம் காப்பதுதான் கூட்டணி தர்மமா என மக்கள் சாடல். குழந்தைகள் சிறுவர்கள் மீதான குற்றங்கள் திமுக ஆட்சியில் பீதியை கிளப்பும் அளவிற்கு உயர்வு. 2023இல் சென்னையில் 573 வழக்குகள் உட்பட 6,968 வழக்குகள் பதிவாகியிருப்பது சமூக நீதி பேசும் அரசின் முகமூடியை கிழித்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது.
தமிழகத்தில் திங்கட்கிழமை முதல் RTE மாணவர் சேர்க்கை தொடக்கம். மத்திய அரசு 538.39 கோடி ரூபாய் நிதி விடுவித்ததை தொடர்ந்து 2025-26 கல்வியாண்டிற்கான RTE மாணவர் சேர்க்கை அக்டோபர் 6 முதல் தமிழகத்தில் தொடங்குகிறது. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் மாணவரிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் போதிய நடவடிக்கை இல்லாததால் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோவில் கைதான குற்றவாளி ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் பெண்களிடம் அத்துமீறல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடுமையான தண்டனைகளை வழங்காமல் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் காவல்துறை உள்ளதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் 17 வயது சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்த அக்காவின் கணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர்களே பெண்களை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யும் அவல நிலை உள்ளதால் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் திருமணம் செய்வதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றிவிட்டு திருமணம் செய்ய மறுத்து மிரட்டல் விடுத்த 25 வயது இளைஞர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறியிருக்கும் நிலையில் பாலியல் குற்றவாளிகளிடம் காவல்துறையினர் எப்படி உரிய நியாயமான விசாரணையை நடத்துவார்கள் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக 16 வயது சிறுமியை திருமணம் செய்த 26 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் மெத்தன போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து அப்பாவி சிறுமிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கம். தேனி பெரியகுளம் பகுதியில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உள்ளிட்ட அவரது உறவினர் 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என பேசிய கனிமொழி தற்போது எங்கு இருக்கிறார் என தமிழ்நாடு மக்கள் தேடல். ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் காந்தி ஜெயந்தி நாளிலும் கள்ளத்தனமாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த பெண்ணிடமிருந்து 450 மது பாட்டில்கள் சிக்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் காந்தி ஜெயந்தி நாளில் கள்ள சந்தையில் விற்பதற்காக 300 மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த பெண் சிக்கினார். செயலற்ற திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் மதுபான விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் ஆவேசம். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதாக கூறி ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றிய நிலையில் வேலைவாய்ப்பின்மை காரணமாக இளைஞர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னையில் கண்ணகி நகர் மற்றும் தாம்பரத்தில் சுமார் 5.5 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் பிடிபட்ட அவலம். ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்க முயன்ற வடமாநில இளைஞர் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை போதைப் பொருட்களின் விற்பனை மையமாக மாறி இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் ஸ்டாலின் அரசு படுதோல்வி அடைந்திருப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த அசாமை சேர்ந்த ஹிந்தி திரைப்பட நடிகர் சிக்கிய நிலையில் தமிழ் திரைத்துறையினருக்கு போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்பட இருந்ததாக சந்தேகம்.
சிவகங்கை அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா கடத்தி வந்த சகோதரர்கள் பிடிபட்ட நிலையில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாறியதால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சென்னை வியாசர்பாடியில் தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பண தகராறில் சக பணியாளரை தாக்கி கொலை செய்தது அம்பலம். திமுக ஆட்சியில் காவல்துறையின் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கம் காரணமாக அரங்கேறும் கொலை சம்பவங்கள். திண்டுக்கல் மாவட்டம் அம்பிளிக்கை அருகே வீடு புகுந்து இளைஞர் ஆயுதங்களால் தாக்கி படுகொலை. திமுக ஆட்சி செயலிழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறல். சென்னை வேளச்சேரி அடுத்த நன்மங்கலம் பகுதியில் திருமணம் மீறிய உறவை கண்டித்த பெண் தோழியின் கணவரை வெட்டி கொன்ற இளைஞர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு கொலை சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்ற சென்னையை சேர்ந்த பக்தரை அடையாளம் தெரியாத நபர் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியானது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதால் கிரிவல பாதையில் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏரிக்குத்தி பகுதியில் காந்தி ஜெயந்தி நாளில் கள்ளசந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட மாமியார் மருமகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழகம் முழுவதும் கள்ளசாராயம் மற்றும் கள்ளசந்தை மது விற்பனை படுஜோராக நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மாமூல் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டாக்கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக புதுச்சேரி மக்கள் வேதனை. தூத்துக்குடியில் பெரும் விளம்பரத்துடன் ஸ்டாலின் திறந்து வைத்த வின்ஃபாஸ்ட் மின் வாகன ஆலையில் 2 மாதங்களில் வெறும் 6 கார்கள் மட்டுமே விற்பனை. 1300 கோடியில் முதலீடு, 5 ஆண்டுகளில் 3500 பேருக்கு வேலை என ஸ்டாலினின் கவர்ச்சி பேச்சுகள் அனைத்தும் கிழிந்துவிட்ட நிலையில் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சென்று ஈர்த்து வந்த முதலீடுகளின் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பெரிய குளத்தில் அனுமதியின்றி மண் அள்ளிய திமுக நகர பஞ்சாயத்து தலைவரின் மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் இருந்தாலும் எது வேணாலும் செய்யலாம் என்ற திமிரில் திமுகவினர் துணிகரமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டியில் திமுக கொடி கட்டிய கார் சாலையோர கடைகள், இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் 4 பேர் படுகாயம். விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரில் இருந்தவர்கள் தப்பியோடிய நிலையில் விடியா திமுக அரசின் ஏவல்துறையினர் காரை பறிமுதல் செய்யாமல் அப்பாவி மக்களின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ய முயன்றதால் பொதுமக்கள் வாக்குவாதம்.
அதான் சார் இந்த வண்டி கடந்து வச்சு அப்படி அதுக்கு என்ன சார் அவங்க வர சொல்லுங்க. வண்டி யார் ஓட்டினாரோ அவரை வர சொல்லுங்க. இந்த வண்டியை ரெடி பண்ணி போக சொல்லுங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பாக்ஸர் என்ற உயர் ரக நாய் கடித்து பெண் படுகாயம். அதிமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறையின் வெடிகுண்டு படையில் கூட இன்ஸ்பெக்டர் முதல் தலைமை காவலர் வரையிலான 59 பதவிகள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுவதாக அறிவிப்பு. முன்னாள் ராணுவ வீரர்களை ஒரு வருட ஒப்பந்தத்திற்கே நியமிப்பது பாதுகாப்புத்துறையின் நிலைத்தன்மையையும் திறனையும் கேள்விக்குறியாக்குவதாகவும், திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்று காவல்துறையிலும் ஒப்பந்த முறை திணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நார்ச்சாம்பட்டியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலில் நிர்வாகத்திற்கும் பூசாரிக்கும் இடையேயான முரண்பாடு காரணமாக பணி நீக்கம் செய்ததால் பூசாரி குடும்பத்துடன் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. கோவில் வருவாய்க்கு இழப்பு ஏற்படுத்த முயற்சி, ஆகம விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி பணி நீக்கம் செய்து ஸ்டாலின் அரசு பழி வாங்குவதாக குற்றச்சாட்டு. கோவையில் தங்க தொழிலாளர்களை குறிவைத்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்ட ஈரானிய திருட்டு கும்பலை சேர்ந்த 3 பேர் சிக்கிய நிலையில் கும்பலின் தலைவன் தலைமறைவு. தமிழகத்தை அந்நிய முதலீட்டின் சொர்க்கம் என விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் அரசு பாதுகாப்புத் துறையில் உறங்கிக் கொண்டிருப்பதும் அம்பலம். இந்தியன் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி வங்கிகளில் காசோலை பரிவர்த்தனைகள் இனி ஒரு சில மணி நேரங்களிலேயே முடிவடையும் புதிய நடைமுறை நாளை முதல் அமல். இந்த முறை வணிக செயல்பாடுகளை எளிதாக்கி தனிநபர்களுக்கு உடனடி பணம் கிடைப்பதை உறுதி செய்யும் என விளக்கம். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை, விலை உயர்ந்த மருத்துவ கருவிகள் பழுது மற்றும் முறையான பராமரிப்பின்றி மக்களுக்கு பயனின்றி கிடக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசுவுக்கு அரசு மருத்துவமனைகளின் அவலங்கள் குறித்து பதிலளிக்க திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானங்களை விற்பனை செய்து வந்த நபர் 1104 மது பாட்டில்களுடன் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் விடுமுறை தினமான காந்தி ஜெயந்தி தினத்தன்றும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் பகுதியில் சாலை விபத்தில் சிக்கிய 2 இளைஞர்கள் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் உயிருக்கு போராடிய பரிதாபம். அமைச்சர் மாசுவின் மருத்துவத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 877 தூய்மை பணியாளர்கள் இஎஸ்ஐ சுகாதார திட்டத்தில் பதிவு செய்யப்படாமல் தவித்த நிலையில் போராட்டம் அறிவித்ததும் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்த ஆணையர் மோனிகா ராணா. ஒப்பந்ததாரருக்கு 2 வாரங்களுக்குள் பதிவு செய்யாவிட்டால் ஒப்பந்த ரத்து என ஆணையரின் எச்சரிக்கையை அடுத்து தற்போது 500 பேர் பதிவு செய்யப்பட்டு மீதி 377 பேருக்கு விரைவில் பேச்சான் அட்டை வழங்கப்படும் என அறிவிப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரவிந்த் மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை தெரிவித்து பணம் வசூலித்த குற்றச்சாட்டில் மருத்துவர் கண்ணன் உட்பட 3 பேர் சிக்கினர். சுகாதாரத்துறையின் கண்காணிப்பு குறைபாட்டை கண்டிக்கும் பொதுமக்கள் இத்தகைய மருத்துவ வர்த்தகத்தை ஒழிக்க ஸ்டாலினின் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வளையமாதேவியில் பாதுகாப்பின்றி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். திறனற்ற திமுக அரசு நெல் மூட்டைகளை வைக்க முறையான சேமிப்பு கிடங்குகளை அமைக்காமலும் நெல் கொள்முதல் செய்து பாதுகாத்து வைக்காமலும் விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி முள்ளக்காடு கோவளம் கப்பல் கட்டும் திட்டத்திற்கு எதிராக உப்பு நில உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. கப்பல் கட்டும் திட்டத்தால் உப்பு உற்பத்தி வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம். மாவட்டம் பாளையங்கோட்டையில் தசரா திருவிழாவையொட்டி 12 அம்மன்கள் 12 சப்பரங்களில் எழுந்தருளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளிப்பு.
12 சப்பரங்களுக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி கோலத்தில் கடற்கரையில் எழுந்தருளிய அம்மன் சூலாயுதம் கொண்டு சூரனை வதம் செய்தார். நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள அரியாத்தம்மன் ஆலயத்தில் விமரிசையாக நடைபெற்ற நவராத்திரி விழா. மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி கோவிலை சுற்றி வலம் வந்த அம்மனை தரிசித்த திரளான பக்தர்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நவராத்திரி விழா நாளில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக நடைபெற்ற ராவண தகனம் நிகழ்ச்சி. 60 அடி உயரம் வரை உள்ள ராவணனின் உருவ பொம்மைகளை எரித்து மக்கள் கொண்டாட்டம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழாவின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி லட்சக்கணக்கான வாகனங்களில் மக்கள் படையெடுத்ததால் திருச்செந்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடிய அரசின் ஏவல் துறையினர் போக்குவரத்தை முறையாக சீர் செய்யாததே நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் நடைபெற்ற தசரா திருவிழாவில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதி. கரூரில் 41 உயிர்களை இழந்த பின்னும் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்ட துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடல் சீற்றம் அதிக அளவில் இருந்தும் ஆபத்தை உணராமல் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் குவிந்த மக்கள். விடிய அரசின் ஏவல் துறையினர் மெத்தன போக்கில் செயல்படுவதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்டீசன் பார்மா நிறுவனம் மீது நடவடிக்கை கோரி மத்திய பிரதேச அரசு கடிதம். ஸ்டீசன் பார்மா நிறுவனத்தின் இருமல் மருந்தால் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் 11 குழந்தைகள் பலியாகியுள்ள நிலையில் மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டாளர் தமிழக இயக்குநருக்கு நடவடிக்கை கோரி கடிதம். திருவள்ளூர் மாவட்டம் தாழவேடு அருந்ததி காலனியில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் கடும் அவதி. மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாத விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். பண்டிகை காலத்தில் தேவை அதிகமாக இருக்கும் நிலையில் கூட புதுக்கோட்டையில் பூக்கள் விலை சரிவால் மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கடும் ஏமாற்றம். எதிர்பார்த்த லாபம் கைக்கு வராமல் போனதால் தங்கள் உழைப்பு வீணாவதாகவும் பண்டிகை காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெற்றிகரமாக நடைபெற்ற வான்வழி கேபிள் கார் சோதனை ஓட்டம். இந்தியாவிலேயே முதலாக பொது போக்குவரத்திற்காக வான்வழி கேபிள் கார் சேவையை பயன்படுத்த அம்மாநில அரசு திட்டம். ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் விஜயதசமியை ஒட்டி நடைபெற்ற தடியடி திருவிழாவில் ஒருவர் தடியால் தாக்கிக் கொண்டதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயம். போலீசாரின் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி நடைபெற்ற இந்த அசம்பாவித சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மாநில அரசு இழப்பீடு அறிவிப்பு.
பாகிஸ்தானில் 3வது காலாண்டில் 46% வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பு. பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் அதனை தடுக்கும் எதிர் தாக்குதல்கள் உள்பட மொத்தம் 329 வன்முறை சம்பவங்களில் 2546 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். இந்தியா மற்றும் சீனா மீது வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழுவும். வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டம். நார்வேயின் ஃபோர்டில் நடைபெற்ற பளுதூக்குதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை மீராபாய் சானு 3ஆம் முறையாக வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை. 2017ஆம் ஆண்டில் தங்கப் பதக்கமும் 2022இல் வெள்ளியும் வென்ற மீராபாய் சானு 2025இல் 48 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். மகளிர் உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேசம் அபார வெற்றி. பாகிஸ்தான் நிர்ணயித்த 130 ரன்களை 31.3 ஓவர்களில் எட்டிய வங்கதேச அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. ப்ரோ கபடி தொடரின் லீக் போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு சென்ற புனேரி பல்தான். சீனா ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் அமெரிக்கா வீராங்கனை கோகோ காப். காலிறுதி சுற்றில் ஜெர்மனியின் எவாலிஸுடன் மோதிய கோகோ காப் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். ஹரிஷ் கல்யாண் நடித்த டீசல் படத்தின் புதிய பாடல் குறித்த அப்டேட் வெளியீடு. டீசல் படத்தின் 3வது பாடலான ஆருயிரே என்ற பாடல் இன்று வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு.